Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلوا مما رزقكم الله حلالا طيبا واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون وقال رسول الله صلى الله عليه وسلم استحيوا من الله حق الحياء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமது ரமலானுடைய நோன்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தினமும் சில நல்ல விஷயங்களை, அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே நினைவூட்டி நமது இந்த ரமலானை பரிபூர்ணமான ரமலானாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய இந்த ஒன்று கூடுதலை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்று நம்மளுடைய நோன்பிலும் வணக்கங்களிலும் பரக்கச் செய்து இந்த ரமலானை முழுமையான ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, நோன்பு பரிபூரணமாக வேண்டும், நோன்பினுடைய நன்மை முறிந்துவிடக்கூடாது, நோன்பு அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு 7 உறுப்புக்களை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு உறுப்புக்களாக நாம் சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 5 உறுப்புக்களை நாம் அதாவது எப்படி பாதுகாக்கணும் என்பதை பற்றி சிறிது சிறிதாக நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நமது வயிறு மேலும் மர்ம உறுப்பு இந்த இரண்டையும் எப்படி பாதுகாக்க வேண்டும், இதனுடைய விஷயமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறாங்க என்பதை பற்றிய சில விஷயங்களை நாம் இன்று பரிமாறிக்கொள்வோம். அன்பு தாய்மார்களே, வயிற்றை பற்றி நாம் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்வான், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹ். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஹலாலானதாக, உடம்புக்கு ஏற்றதாக. தய்யிபா என்று சொன்னால் உடம்புக்கு ஏற்ற, அதாவது உடம்புக்கு எந்த கெடுதியையும் விளைவிக்காத ஹலாலான பொருளை நீங்கள் சாப்பிடுங்க. வஷ்குரு நிஅமத்தல்லாஹ். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. இன் குன்தும் ஈய்யாஹு தஅபுதூன். நீங்கள் உண்மையிலேயே தொழுகக்கூடியவங்களாக இருந்தால், நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தால், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஹலாலான உணவை, உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற உணவை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் நம்மளுடைய உடம்புல படைத்திருக்கக்கூடிய உறுப்புகளில் இந்த வயிறும் ஒன்று. நம்மளுடைய இந்த வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குடலுடைய அமைப்புகள் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு உன்னதமானது, உயர்வானது. அன்பு தாய்மார்களே, வயிற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு அற்புதமாக படைச்சிருக்கிறார். வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பக்கம் நாம் சாப்பிட்ட உணவு, அந்த கழிவு வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாம் குடித்த நீர், அதுவும் கழிவாகி நமது வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றுக்குள் சென்று, அதே மாதிரி நாம் குடிக்கக்கூடிய தண்ணி வயிற்றுக்குள்ளே போயிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்துகிறார். ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறோம், அந்த ஆப்பிள் வயிற்றுக்குள்ளே போன உடனே அந்த ஆப்பிளுடைய சத்து தனியாக உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. அந்த ஆப்பிளுடைய சக்கை தனியாக கழிவாக மாறுகிறது. அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய நீர், கெட்ட நீர், இது சிறுநீராக மாறுகிறது.
அன்பு தாய்மார்களே, எவ்வளவு அற்புதம் என்று பாருங்களேன். நிச்சயமாக கழிவு ஒரு பக்கம், சத்து ஒரு பக்கம், அதே மாதிரி கழிவு நீர் இன்னொரு பக்கம், இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் பிரித்து நிச்சயமாக நமது உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடை அல்லாஹ் வயிற்றுக்குள் வைத்திருக்கிறான். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறது, அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ எவ்வளவு அற்புதமான ஒரு வயிறு. நாம் நினைக்கிறோம் வயிறு என்பது சும்மா வெறுமனே இருக்கிறது என்பதாக நாம் நினைக்கிறோம். வயிற்றுக்குள்ள குடல்களை படைத்து அந்த குடலுக்குள் வரக்கூடிய உணவை செரிமானமாகுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு சக்திகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் சொல்வான், உங்கள் குடலுக்கு தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது, உங்களுடைய உடம்புக்கு தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த உணவை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி உணவை, அதுவும் ஹலாலான அடிப்படையில், ஹராம் கலக்காம ஹலாலான அடிப்படையில். ஹலால் என்று சொன்னால் அது திருடப்பட்டு இருக்கக்கூடாது, பிறரிடமிருந்து பறிக்கப்பட்டு இருக்கக்கூடாது, வட்டி கலந்திருக்கக்கூடாது, பாவமான முறையில் அந்த உணவு தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட ஒரு இறைச்சி உணவாக இருக்கக்கூடாது. இப்படி ஹலாலான அடிப்படையில் நாம் ஒரு உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த உணவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வயிற்றை பாதுகாப்பதோடு நம்மளுடைய உடலையும் பாதுகாக்குகிறான். எனவே வயிறு என்பது அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. இந்த வயிற்றை நாம் ஹலாலான உணவை கொண்டு நிரப்ப வேண்டுமே தவிர ஹராமான உணவை நாம் சாப்பிட்டு விடக்கூடாது. காலையில் சஹர் செய்கிறோம். இப்போ சஹர் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக சஹருடைய உணவு அல்லாஹுக்கு பிடித்தமான உணவாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு விருப்பமான உணவாக இருக்க வேண்டும், ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு இறைச்சி எடுக்கிறோம், ஒரு கறி எடுக்கிறோம். இந்த கறி ஹலாலான அடிப்படையில் எங்கே வாங்கினது, யார்கிட்ட வாங்கினது, களிமா சொல்லப்பட்டு வாங்கியதா இல்லையா, இந்த கறியினுடைய அதாவது உள்ரங்கம் என்ன, நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன, இதையெல்லாம் அறிந்து ஹலாலான அடிப்படையில் சம்பாதித்த காசை கொண்டு வாங்கப்பட்ட உணவாக நாம் உட்கொண்டால், நாம் சாப்பிட்டால், நமது வயிற்றுக்குள் உணவை அனுப்பினால், சஹர் செய்தால் அன்றைய நோன்பு நமக்கு பரிபூரணமாக அமையும். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிறைய பேர் அமல் செய்வாங்க, அல்லாஹ் அல்லான்னு அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க, யகுல் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவருடைய சாப்பாடு ஹராம், அவர் உடுத்திருக்கக்கூடிய உடை ஹராம், அவருடைய நடத்தை ஹராம். இப்படி ஹராமான செயலை செய்து கொண்டு ஹராமானதை உட்கொண்டு கண்டிப்பாக யார் அல்லாஹ் அல்லான்னு சொல்வாரோ அல்லாஹ் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அன்பு தாய்மார்களே, ஹராமான உணவை நாம் சாப்பிட்டு நாம் துஆ செய்தால், ஹராமான உணவை செய்து நாம் நிச்சயமாக சாப்பிட்டு நாம் துஆ செய்தால், வணங்கினால், நோன்பு வைத்தால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நம்மெல்லாம் அறிந்து கொள்கிறோம். எனவே நாம் சஹர் செய்வதும் ஹலாலான உணவை கொண்டு சஹர் செய்ய வேண்டும், நோன்பு திறப்பதும் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு திறக்க வேண்டும். ஹலால் மட்டுமல்ல, தய்யிபா, உடலுக்கு ஏற்ற உணவை கொண்டு. எந்த உணவை சாப்பிட்டால் உடம்பு கெட்டு போகுமோ, உடம்புக்கு தீங்கு ஏற்படுமோ அந்த உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும். உடம்புக்கு நன்மை தரக்கூடிய உணவு அதுவும் ஹலாலான உணவாக சாப்பிட்டு நோன்பு திறக்க வேண்டும். ஆக நாம் எல்லா காலமும் சரி, நோன்புடைய காலங்களிலும் சரி, மற்ற காலங்களிலும் சரி, இந்த வயிற்றுக்குள் நாம் அனுப்பக்கூடிய ஒரு பொட்டு உணவாக இருந்தாலும் சரி, ஒரு கவலை உணவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த உணவு ஹலாலாக இருக்கணும், உடம்புக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். உடம்புக்கு தீங்கு ஏற்படக்கூடிய எந்த உணவையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஹராமான எந்த உணவையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நம்மளாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக வெட்கப்படுங்க, அல்லாஹ்வை நினைச்சு வெட்கப்படுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னாடி எப்படி வெட்கப்படுவர், அல்லாஹ்வுக்கு முன்னாடி எப்படி வெட்கப்படுவர்? அன்பு தாய்மார்களே, இப்போ நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், யாருக்கு முன்னாடிமா உட்கார்ந்துருக்கிறோம் சொல்லுங்களேம்மா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி. அப்போ நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருக்கிறான், எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். இப்போ வெட்கப்படுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஆண்களை பார்த்தால் பெண்கள் ஓடி ஒளிஞ்சுக்குருவாங்க, அது வெட்கம். இதே மாதிரி வெட்க உணர்வு என்பது அல்லாஹ்விடத்தில் எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன் தஹ்ஃபல ரஅஸ வமா வஆ,
உன் தலையை நீ பாதுகாத்துக்கிறணும். தலைன்னு சொன்னால் உதாரணமாக பெண்களுக்கு முடி, அது நிச்சயமாக மறைக்க வேண்டிய பகுதி. முடி வெளியில் தெரியாமல் பாதுகாத்துக்கிறது பெண்களுடைய கடமை. உன்னுடைய தலையை நீ பாதுகாத்துக்கிறணும். வத்தஹ்ஃபதில் பத்தன, மேலும் வயிற்றை நீ பாதுகாத்து கொள்ளணும். வயிற்றில் எந்த விதமான ஹராமும் உள்ளே போயிடாமல் வயிற்றை பாதுகாத்துக்கிறணும். அதே மாதிரி உன்னுடைய உடல் உறுப்புகளை நிச்சயமாக வளர்த்தல் குரல் மவுத்தை நினைச்சு மவுத்தாயிட்டா இந்த உடம்பு மண்ணோட மண்ணா போயிடும். அப்போ இந்த உடம்பை நாம் எப்படி பக்குவப்படுத்தணும், எப்படி நாம் என்ன செய்யணும், இதை நம்ம பராமரிக்கணும். நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமாகத்தானே இந்த உடம்பு பராமரிக்கப்படுகிறது. அப்போ நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் உருவாக்கி கொள்வது தான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வெட்கப்படுவதனுடைய அர்த்தம் என்பதாக பெருமனார் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுக்கு பிடித்தமானதாக ஆக்குவதோடு நாம் உண்ணக்கூடிய உணவையும் கண்டிப்பாக அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு உணவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நம்மெல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பாரசீக கிதாபில் ஒரு சம்பவத்தை அழகாக எழுதி காட்டுவாங்க. பாரசீக நாட்டில், அதாவது பாக்தாதில், ஈராக் நாட்டில், அந்த ஈராக் நாட்டில் ஒரு மன்னன் இருந்தாங்க. அந்த மன்னன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அதாவது ஈராக் நாட்டில் பொதுவாகவே பல மன்னர்கள் மாறி மாறி வருவாங்க. அங்கே ஒரு 10-12 ஆலிம்கள் இருந்தாங்க, சூஃபி மகான்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவங்க இருந்தாங்க. அந்த மன்னர் பதவி ஏற்ற உடனே அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த மன்னர்களுடைய நடவடிக்கை சரியில்லாட்டி, ஆட்சி சரியில்லாட்டி, சரியான ஆட்சி அந்த மன்னர்கள் செய்யலாட்டி, நிச்சயமாக அநியாயம் செய்தால் அந்த 10-12 நல்லவர்களும் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்கள் இறைநேசர்களும் அவங்க 12 பேரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. அல்லாஹ் இந்த மாதிரி கொடுங்கோல ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் எங்களுக்கு பொறுப்பேற்று இருக்கிறான், அவனை நீ கவிழ்த்து விடு, அவனை நீ அழித்து விடு என்பதாக துஆ செய்வாங்க. அவன் இறந்து போவான். அன்பு தாய்மார்களே, இப்படி பல தடவை பல மன்னர்கள் வந்தாங்க. வந்த மன்னர்கள் எல்லாம் ஏதாவது அட்டூழியங்களில் ஈடுபடுவாங்க, தப்பு தவறு ஈடுபடுவாங்க, மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்வாங்க, மக்களுக்கு அநியாயம் செய்வாங்க. இந்த 12 பேரும் துஆ செய்வாங்க, அந்த மன்னன் அழிந்து போவான். நிச்சயமாக அந்த நாட்டில் ஒரு மன்னன் பொறுப்பேற்கிறான். பொறுப்பேற்ற உடனே என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறான். அப்படி விருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் நான் கொடுத்த விருந்துக்கு வராதவர்கள் யார் என்பதாக கேட்குறான். இந்த மாதிரி ஒரு 10-12 பேர் வரலன்னு சொன்ன உடனே அந்த 12 பேரையும் வர சொல்கிறான் அந்த மன்னன். அந்த 12 பேர் யாருமா? ஆலிம்கள், நிச்சயமாக இறைவனை நெருங்கியவர்கள், அல்லாஹுவை நெருங்கியவர்கள். அவர்கள் துஆ செய்தால் உடனே அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். ஹலாலான உணவை சாப்பிடுவதனால் என்ன ஒரு பலன் சொன்னால், ஹலாலான உணவை சாப்பிடுவதனால் நம்ம இரு கரமேந்தி துஆ செய்தால் அல்லாஹ் உடனே அதை கபூல் செய்வான், உடனே ஏற்றுக்கொள்வான். அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. நம்மளுடைய உணவுல ஹராம் கலந்திருந்தால், நம்மளுடைய உணவுல ஹராமான உணவு கலந்து விட்டால், வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவு ஹராமானதாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய துஆவை அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹ். அப்போ அந்த 12 பேரும் என்ன செய்கிறாங்க, நிச்சயமாக துஆ செய்யக்கூடிய பழக்கமுடையவங்க இருக்கிறாங்க, அவங்களும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மன்னன் சொல்லிட்டான். அவங்களும் கூப்பிட்டு வரப்படுறாங்க. என்ன, நான் உங்களுக்கு சிறப்பான விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இது மன்னனுடைய உத்தரவு அப்படின்னு சொன்ன உடனே நாட்டு மன்னர்களை மதிக்க வேண்டும் அல்லவா, 12 பேரும் அவன் கொடுத்த விருந்தை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த மன்னன் சொன்னான், இவர்களுடைய துஆவிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றுவிட்டேன். இனிமேல் இவர்கள் துஆ செய்தால் கண்டிப்பாக நான் அழிக்கப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால், இவர்கள் சாப்பிட்ட உணவில் நான் ஹராமான உணவை கலந்து விட்டேன், ஹராமானதை சாப்பிட்டுட்டாங்க. இனிமேல் இந்த 12 பேரும் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அந்த மன்னன் சொன்னான். அன்பு தாய்மார்களே, எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம உணவில், நம்ம வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவில் ஹராமான உணவு ஏதாவது கலந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது, நம்மளுடைய வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னால் உண்ணக்கூடிய உணவு, வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவு அது ஹலாலாக இருக்கணும், ஹராமிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அன்பு தாய்மார்களே, ஒரு சம்பவம் ஒன்று சொல்லி காட்டுவாங்க. அதாவது ஹலாலான அடிப்படையில் ஹலாலான உணவை சாப்பிட்டு நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பாக்கியம் சொன்னால் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான், ஒப்புக்கொள்வான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லுவாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக ஒரு 3 பேர் குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. 3 பேர் குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது சாயந்தர நேரம் 3 பேருமே ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க, ஆனால் தொழுகையாளிகள், அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழக்கூடியவங்க, ஹலாலான அடிப்படையில் தன்னுடைய சாப்பாடு தன்னுடைய உணவு எல்லாத்தையும் உண்டு வாழ்ந்தவங்க. அன்பு தாய்மார்களே, அந்த 3 பேரில் கண்டிப்பாக அதாவது ஒருத்தர் ஆடு மாடு மேய்ச்சு ஹலாலான அடிப்படையில் பெற்றோர்களுக்கு உண்ண கொடுத்து விட்டு தான் உண்ணக்கூடிய வழக்கம் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஹலாலான உணவையும் முதல்ல நம்ம வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு நாம உண்ணுவர். இப்போ நாம் பெற்றோர்களை நாம் தவிக்க விட்டு பெற்றோர்களை நாம் புறம் தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு நிச்சயமாக கோபத்துக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள பெற்றோர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்களுக்கு உண்ண கொடுத்து விட்டு நாம் உண்ணுவது நிச்சயமாக இதுவும் அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை நம்மள அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஷர்ரல் விஆஇ அல் பத்னு. நிச்சயமாக பாத்திரங்களிலே கெட்ட பாத்திரம் எது தெரியுமா? நிரப்பப்படக்கூடிய பாத்திரங்களிலே கெட்ட பாத்திரம் வயிற்றை பாத்திரம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அல் பத்னு, அது வயிறு என்பதாக சொன்னாங்க. அப்போ வயிறுன்னு சொன்னால், வயிறை நீங்கள் ஹலாலான அடிப்படையில் உண்ண வேணுமே தவிர அந்த ஹலாலான உணவையும் அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டாம நம்ம முக்கால் வாசி பெருமானார் சொல்லி காட்டுவாங்க, கால்வாசி சாப்பாட்டுக்கு ஒதுக்குங்க, கால்வாசி தண்ணிக்கு ஒதுக்குங்க, கால்வாசி மூச்சு விடுவதற்கு என்ன செய்யுங்க, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த கால்வாசி, அதாவது கால்வாசி மூச்சு விடுவதற்கும் இன்னொரு கால்வாசி ஃப்ரீயாக விட்டுடுங்க என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், வயிற்றை நாம் 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறணும், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறணும், இன்னொரு பகுதியை காலியாக விட்டுறணும் அப்படின்னு சொன்னால், ஹலாலான உணவாக இருந்தாலும் நமக்கு வேண்டிய அளவுக்கு பசி தீரக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நாம் நம்மளுடைய உணவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹருக்கு சாப்பிடுகிறோம், நம்ம மதியம் சாப்பிட மாட்டோம், காலை சாப்பாடு சாப்பிட மாட்டோம் என்பதாக நினைச்சு அதிகமாக சாப்பிட்டு விடுவேன். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, புளிச்ச எப்போ வரும், சரியான முறையில் என்ன செய்யாது, நம்ம அமல் செய்ய முடியாது. வயிறு முழுக்க சாப்பிடுவதனால், வயிறு நிரம்ப சாப்பிடுவதனால் அமல் செய்ய முடியாது. கடைசியில் அமல்களில் குறைவு ஏற்பட்டுரும், சோம்பல் உருவாகும், தூக்கங்கள் அதிகமாகும். அப்போ உண்ணக்கூடிய உணவும் ஹலாலான உணவையும் கூட நாம் அளவோடு சாப்பிட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, ஒரு ஆண் சம்பாதிக்கும் போது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் உள்ள சஹாபாக்களும் சரி, அதே மாதிரி நல்லடியார்களும் சரி, ஒரு ஆண் அவங்க வீட்டிலிருந்து சம்பாதிக்க போகும்போது அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அந்த ஆண்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், தகூலு லஹு இப்னத்துஹு அவ் இம்ரத்துஹு, மகளோ மனைவியோ அந்த ஆம்பளட்ட சொல்லுவாங்களாம், ஈயாக்க வகஸ்பல் ஹராம், நீ சம்பாதிக்க போகிற சரி. இன்னைக்கு என்னமா சொல்லுவோம், யாராவது சம்பாதிக்க போகிறாங்க என்னமா சொல்லுவோம், நிச்சயமா நீ என்ன செஞ்சாலும் சரி, என்ன தப்பு தவறில் ஈடுபட்டாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, ஏதாவது ஒன்று சொல்லி நீ நல்லா சம்பாதிச்சுட்டு வரணும். அது ஹராமோ ஹலாலோ அது நமக்கு தேவையில்லை, நல்லா சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில், அது மாதிரி நல்லடியார்கள் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்தை ஒட்டிய காலங்களில் அங்கே உள்ள பெண்கள் சொல்லுவாங்களாம், ஆம்பளைகிட்ட சொல்லுவாங்களாம், ஈயாக்க வகஸ்பல் ஹராம், உங்களையும் ஹராமான சம்பாத்தியத்தை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். ஹராமான சம்பாத்தியத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஒருபோதும் சம்பாதிச்சிடாதீங்க. ஹராமான வழியில் சம்பாதிக்க வேண்டாம், பிறரை ஏமாற்றி சம்பாதிக்காதீங்க, கெட்ட பொருளை விற்பனை செய்து சம்பாதிக்காதீங்க, பிறரை ஏமாற்றி கெட்ட பொருளை விற்பனை செய்து ஹராமான வழியில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் என்ன செய்யாதீங்க, சம்பாதிக்க வேணாம். உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். ஃபைன்னா நஸ்பிர் அலல் ஜூ வல்லர், நிச்சயமாக நீ கொஞ்சம் சம்பாதிச்சு வந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். லட்சக்கணக்காக நீ சம்பாதிக்கணும், ஹராமான வழியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹலாலான அடிப்படையில் நீ கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, அது கொண்டு நாங்கள் போதுமாக்கிறோம், நாங்கள் பசியோடு இருந்துக்கிறோம், அல்லது நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறோடு நாங்கள் இருந்துக்கிறோம்,
கண்டிப்பாக. ஆனால் ஹராமை மட்டும் நீ சம்பாதிச்சிடாத. வலா நஸ்பிரு அலன்னார், அப்படி ஹராமான ஒரு பொருளை நீ சம்பாதிச்சுட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு நரகம் எங்களுக்கு அவசியமாயிடும், நரகத்துக்கு போயிடுவோம். எனவே நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது ஹலாலா இருக்கணும், ஹராமா இருக்கக்கூடாது. ஹராமை விட்டும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அடிப்படையில் சம்பாதிப்பதை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள்ளணும் என்பதாக ஆண்களுக்கு சொல்லி அனுப்புவாங்களாம். அன்பு தாய்மார்களே, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. எனவே தான் சிறப்பாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் பலவிதமான துன்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள், நம்மளுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் என்ன? நம்மளோட ஹராம் ஒட்டி இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஹலாலான அடிப்படையில் வாழணும். வயிற்றுக்குள்ள செலுத்தக்கூடிய உணவு அது ஹலாலா இருக்கணும். கண்டிப்பாக இந்த வயிற்றை ஹராமை விட்டும் பாதுகாக்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, அத்துன்யா லி பத்னிக்கு, உலகம் என்பது, உலகத்தில் பிறந்ததே உன் வயிற்றுக்காகத்தான். உன் வயிற்று பசியை போக்குவதற்கு தான் சம்பாதிக்கிறாங்க. பெண்களுடைய அதாவது குடும்பத்தினுடைய வயிற்று பசியை நீக்குவதற்கு தான் ஆண்கள் போய் சம்பாதிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, உலகமே உன் வயிற்றுக்கு தான். நிச்சயமாக சம்பாதிச்சதை சாப்பிடுவதற்காக வேண்டி பாதி சம்பாத்தியத்தை நீ என்ன செஞ்சிடுற, நீ அதில் ஈடுபடுத்திடுற. ஃபஹ்ஃபல்ஹு அனில் ஹராம். எனவே உன்னுடைய சம்பாத்தியத்தை, நீ வயிற்றுக்காக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை, இந்த உலகத்தை நீ பாதுகாத்துக்க. அனில் ஹராம், ஹராமை விட்டும், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, சம்பாதிச்சிடக்கூடாது. தடுக்கப்பட்ட உணவை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட உணவை நீங்கள் உட்கொண்டுடக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே நாம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த நேரத்தில், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் சஹர் வைக்கும் போதும் சரி, நாம் நோன்பு திறக்கும் போதும் சரி, ஏதோ கிடைத்ததை சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லாமல் இந்த உணவு எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாரின் மூலமாக வந்துச்சு, எந்த சம்பாத்தியத்தின் மூலமாக இந்த உணவு வழங்கப்பட்டது, எந்த சம்பாத்தியத்தின் மூலமாக இந்த உணவு கொடுக்கப்பட்டது. எங்களோட உஸ்தாத் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்ன நேரத்தில் உஸ்தாத் சொல்லுவாங்க, டே ஹஜ்ஜுக்கு போகிற சரி, அங்கங்கே நின்றுக்கிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கங்கே நின்று கார்களில் தெரு ஓரங்களில் நின்று சாப்பாடு கொடுப்பாங்க. நீ அதை போய் கை நீட்டி வாங்கிறாத. ஏன்னு சொன்னால் தெரு ஓரங்களில் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு யார்கிட்ட இருந்து வந்தது, யாரு கொடுத்தது, அவரு சம்பாத்தியம் என்ன உனக்கு தெரியாது. நீ யார்கிட்ட கை நீட்டி வாங்கிட வேணாம். கண்டிப்பாக உன்னுடைய உணவை நீ, உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா, நீ வச்சிருக்கிற காசை கொண்டு போய் கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு. அந்த கடையும் ஹலாலான அடிப்படையில் சமைக்கக்கூடிய கடையாக இருக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய சூழ்நிலையில் உள்ள ஒரு தொழிலாளிகளுடைய கடையாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கடையை பார்த்து வாங்கி சாப்பிடு. அப்போ தான் ஹஜ்ஜு பரிபூர்ணமாகும் சொல்லி சொன்னாங்க. அன்பு தாய்மார்களே, இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நோன்பு பரிபூர்ணமாகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சஹருடைய உணவும் ஹலாலாக இருக்கணும். நம்ம நோன்பு திறக்கிற நேரத்தில் நாம் அந்த நோன்பு திறப்பதற்காக நாம் தயாரிக்கக்கூடிய உணவு, சாப்பிடக்கூடிய உணவு கடைகளில் வாங்கினாலும் கூட அந்த உணவு ஹலாலான அடிப்படையில் இருக்கணும். உதாரணமாக சிக்கன் பப்ஸ்ன்னு விற்கிறாங்க, சிக்கன் சமோசான்னு விற்கிறாங்க. அவங்க எங்கே வாங்கினாங்க, எங்கே வாங்கி அந்த சமோசா தயாரித்தாங்க, எங்கே வாங்கி அந்த பப்ஸ் தயாரித்தாங்க. உண்மையிலே ஒரு ஈமான் உள்ளவர் அதை தயாரித்து விற்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நம்பிக்கை வருது. அவங்கள்ட்ட கேட்குறோம், கண்டிப்பாக அதை வாங்கி கொள்ளலாம். ஆனாலும் கூட யார் வாங்கினது, எங்கே வாங்கினது, எப்படி சமைச்சாங்க, இது இந்த உணவு எப்படி தயாரித்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹராமுக்கு இடம்பாடு இருந்தால், ஹராம் தான் என்பதாக தெரிஞ்சாலும் விட்டுறணும். ஹராமா ஹலாலா அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டாலும் அந்த உணவை விட்டுறணும். நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை சாதாரண ஒரு சமையலாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு நாம் நோன்பு திறந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, எனவே நிச்சயமாக வரக்கூடிய உணவு, நோன்பு திறக்கும் போது நாம் சாப்பிடக்கூடிய உணவும் அல்லாஹுக்கு பிடித்தமான ஹலாலான உணவாக இருக்கணும். ஷஹருடைய உணவும் ஹலாலான உணவாக இருக்கணும். இந்த ரெண்டின் மூலமாக நம்ம நோன்பு பரிபூரணமாகும். நோன்பு வைக்கிறோம், உணவு ஹராம், வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவு ஹராம், நோன்பு திறக்கிற உணவு ஹராம் சொன்னால் நோன்பு கூடிக்கிறோம், ஆனால் நோன்புடைய நன்மை பறிபோயிடும், நன்மை இல்லாமல் போயிடும். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. எனவே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய உறுப்புகளில் எத்தனாவது உறுப்புமா?
ஆறாவது உறுப்பு இந்த வயிறு. இந்த வயிற்றை நாம் ஹராமானதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். ஹராமான உணவை விட்டு, ஹராமான பானத்தை விட்டு, ஹராமான சாப்பாட்டை விட்டு இந்த வயிற்றை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹலாலான அடிப்படையில் உணவை நாம் வயிற்றுக்குள் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அமல் பரிபூரணமாகும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏழாவது உறுப்பு மர்ம உறுப்பு, மறைவிடம். இப்போ மர்ம உறுப்பை பற்றி அல்லாஹ் சொல்வான், கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவங்க எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த ஈமான் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க எப்படின்னு சொன்னால் தொழுகையை பயபக்தியோடு தொழுவாங்க. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் பயபக்தியோடு தொழுவாங்க. அன்பு தாய்மார்களே, நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தில், மக்ரிபுடைய அந்த நேரத்தில் கண்டிப்பாக வீட்டில் நோன்பு திறப்பதற்காக நிறைய தயார் பண்ணுவீங்க. நோன்பு திறப்பு அதே மாதிரி காலையில் ஷஹருடைய நேரம் ஷஹர் வைப்பதற்காக நிறைய உணவு தயார் பண்ணுவீங்க. இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஷஹருடைய உணவை எடுத்து வைப்பதிலும், பாத்திரங்களை கழுவுவதிலும், அது மாதிரி வீட்டு வேலைகளை பார்ப்பதிலும் நம்ம ஈடுபடுவதனால ஃபஜ்ரை நாம் பிற்படுத்தி விடக்கூடாது, மக்ரிபை நாம் பிற்படுத்தி விடக்கூடாது. வீட்டு வேலையில் வேலையாக இருக்கணும், ஆனால் தொழுகையில் கரெக்டாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ தொழுகையில் ஹாஷூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கரெக்டாக நேரம் தவறாமல் அந்தந்த நேரத்தில் பயபக்தியோடு தொழுவாங்க. இவங்க தான் உண்மையான மூமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்வான்னு தெரியுமா? தொழுகைக்கு அடுத்து என்னம்மா கடமை? கலிமா, தொழுகை, அடுத்து என்னம்மா கடமை? நோன்பு, அடுத்து என்னம்மா? ஜக்காத்து, அடுத்து என்னம்மா? ஹஜ்ஜு. இப்போ அல்லாஹ் தொழுகைக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? நோன்பு நோக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கணும், ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மூமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்லும்போது தொழுகையில் பயபக்தியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், தங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஜினாவை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, நிச்சயமாக கெட்ட செயல்களை விட்டு தங்களுடைய மறைவிடத்தை ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்டிப்பாக பாதுகாத்துக்குருவாங்க. நிச்சயமாக யார் தங்களுடைய மறைவிடங்களை தவறான செயலிலிருந்து பாதுகாக்கலையோ அவங்களுடைய தொழுகை கூடாது, அவங்களுடைய நோன்பு கூடாது, அவங்களுடைய அமல்கள் கூட. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் மனிதனுடைய உடலில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உணர்வுள்ள ஒரு உறுப்பு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மறைவிடம் தான், இந்த மர்ம உறுப்பு தான். இந்த மர்ம உறுப்பு கெட்டு போச்சுன்னு சொன்னால் எல்லாம் கெட்டு போயிடும். கண்ணு கெட்டு போனால் மர்ம உறுப்பு கெட்டு போச்சுன்னு என்ன அர்த்தம்? ஒரு தவறு செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கண்ணு கெட்டது செய்ய பழகிறோம், காது கெட்டதை கேட்டு பழகிறோம், ஒவ்வொரு உறுப்பும் தவறானதாக போய்விடும். எனவே நம்மளுடைய மவுத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ், மரணம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அந்த மர்ம உறுப்பை மறைவிடத்தை நாம் பாதுகாக்கணும். கண்டிப்பாக ஜினா போன்ற, விபச்சாரம் போன்ற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். இனிமேலும் நாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்லி காட்டுவாங்க, மை எல்மல்லி மாபைன லஹியஹி வமாபைன ஃபஹ்லைஹி, யார் ரெண்டு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்களோ, யார் ரெண்டு தாடைக்கடையில் உள்ள நாக்கையும் அதே மாதிரி ரெண்டு தொடைக்கு இடையில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் ஹராமான செயலை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாங்களோ, எனக்கு பொறுப்பு, அதாவது நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று வாக்கு கொடுப்பார்களோ, அதுமல் லஹுல் ஜன்னத்தை, அவங்களுக்கு சொர்க்கம் அவசியம் என்பதாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, நாக்கையும் மர்ம உறுப்பையும் கண்டிப்பாக தவறிலிருந்து பாதுகாத்துட்டோம்னா நமக்கு சொர்க்கம். நாக்கு தவறு செஞ்சாலும் சரி, மறைவிடம் தவறு செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக நாம் நரகத்துக்கு போயிடுவோம் என்பதை சூசகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில், பெண்களே, தாய்மார்களே, உங்களுக்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸன், ஒரு பெண் 5 நேரமும் தொழுதாள், சாமத் ஷஹ்ரஹா, அதாவது இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் தன் மீது கடமையாக்கப்பட்ட 5 நேரத்தையும் கரெக்டாக தொழுகிறார். வசாமத்து ஷஹ்ரஹா, வருஷம் ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறார். வஹஃபிலத்து ஃபர்ஜஹா, மூணாவதாக சொன்னாங்க தன்னுடைய மர்ம உறுப்பை, மறைவிடத்தை பாதுகாத்து வாழ்கிறாள். வஅதாஅத்து ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குகிறாள். கீலலஹா, அவளுக்கு சொல்லப்படும் எத்தனை விஷயமா? ஒரு பெண் 5 நேரமும் தொழுகிறார். ரெண்டாவது என்னமா?
வருஷம் ரமலான்ல நோன்பு வைக்கிறார். மூணாவதுமா தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாக்கிறார் ஹராமான செயலை விட்டும். நாலாவது என்னமா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கீழலஹா அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படும், அந்த தொழுது வணங்கிய நோன்பு வச்ச தன்னுடைய மறைவிடத்தை ஹராமை விட்டும் பாதுகாத்த அதே மாதிரி அந்த கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு நடந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னா, பெண்ணே தாயே நீ எந்த சொர்க்கத்தில் வேணும், அதாவது சொர்க்கத்தில் நீ நுழைஞ்சிரு. மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷீதி, நீ எந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு விரும்புறியோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா போ. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்படுறியா போ. எங்க நீ சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்படுகிறாயோ சொர்க்கமே உனக்கானது. சொர்க்கத்துக்குள்ள வைத்து நீ படைக்கப்பட்டாய், சொர்க்கமே உனக்கானது. பெண்ணே நான் விரும்பும்படி நீ வாழ்ந்தாய், என் விருப்பப்படி நீ வாழ்ந்தாய், தொழுதாய், நோன்பு வைத்தாய், இச்சையின்படி வாழாமல், மனம் போன போக்கில் வாழாமல், மனம் போன போக்கில் சுற்றி தெரியாமல், மனம் போன போக்கில் மறைவிடத்தை யூஸ் பண்ணாமல் உபயோகிக்காமல் ஹலாலான அடிப்படையில் ரப்பு என்ன பார்க்குறான், அல்லாஹ் என்ன பார்க்குறான், மறைஞ்சிருந்து நான் தப்பு செஞ்சாலும் நான் தப்பு செஞ்சது பிறருக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியுமே என்று நினைச்சு மறைவிடத்தை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்டு நடந்து, நிச்சயமாக கணவன் ஊரில் இருந்தாலும் சரி, கணவன் வெளியூர் போயிருந்தாலும் சரி, வெளிநாடு போயிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் கணவனுக்கு துரோகம் பண்ணி விடாமல், கணவனுக்கு மாறு செய்து விடாமல் கணவனுக்கு வழிபட்டு நடந்தால் அந்த பெண்ணு சொர்க்கவாதி பெண்ணு. நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பேணுதலாக வாழ்ந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படும் எந்த சொர்க்கத்துக்குள்ள வேணுமானாலும் நீ போய்க்கும். ஆணுக்கு அந்த சிறப்பு கிடையாது, ஆம்பளைக்கு அந்த சிறப்பு கிடையாது. பெண்ணுக்கு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னா பெண் என்பவள் கவரப்படக்கூடியவர்கள், தப்பின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவள். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெண் தன்னை பாதுகாத்து, தனது கற்பை பாதுகாத்து, தன் ஒழுக்கங்களை பாதுகாத்து, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்து தொழுது நோன்பு வச்சு இறை வணக்கங்களை கரெக்டாக செஞ்சு ஒரு பெண்ணு வாழ்ந்துட்டா சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் போகலாம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா, இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு பெரிய பாக்கியம் பெண்களாகி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சில பெண்களை நல்ல பெண் என்பதாக சுட்டி காட்டுவான். ரெண்டு பெண்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுவான். ஒன்று, அதாவது இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அம்மா யாருமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அம்மா. அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஏன் அவங்க நல்லவங்க, நல்ல பெண்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லுவான். அந்த மரியம் அம்மாட்ட அப்படி என்ன இருந்துச்சு, அவங்க என்ன அமல் செஞ்சாங்க, அவங்கள்ட்ட என்ன செயல் இருந்துச்சு அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். மரியம் இப்னத்து இம்ரான், அந்த மரியம் அம்மா அல்லத்தி அஹ்ஸனத்து ஃபர்ஜஹா, கற்பு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க. அதாவது கற்போடு வாழ்ந்தாங்க, கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க. தன் கற்பை பாதுகாத்துக்கிட்டாங்க. தன் கற்பை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமா வாழ்ந்ததினால்தான் அல்லாஹ் அவங்களுடைய கருவை, அவங்களுடைய கற்பப்பையை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைப்பதற்கு தேர்ந்தெடுக்குகிறார். அன்பு தாய்மார்களே, நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை உருவாக்குவதற்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே மரியம் அம்மா அவங்களுடைய ஒழுக்கம், அவங்க ஒழுக்கமான பார்வை, ஒழுக்கமான பேச்சு, எந்த ஆணுக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க. பள்ளிவாசல்ல தான் இருந்தாங்க, ஆண்கள் புழங்கக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. ஆண்களோடு பெண்ணாக மரியம் அம்மா கலக்க மாட்டாங்க. தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக்கிட்டாங்க, கருப்பு ஒழுக்கங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க, உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கிட்டாங்க. அன்பு தாய்மார்களே, இது அல்லாஹ் சொல்வான் அல்லத்தி அஹ்ஸனத்து ஃபர்ஜஹா, தன் மறைவிடத்தை பாதுகாத்தாங்களே அப்படிப்பட்ட மரியம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுவான். அன்பு தாய்மார்களே, எனவே கற்பொழுக்கம் என்பது, மறைவிடத்தை பாதுகாக்கும் தன்மை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியம். அதில் குறிப்பாக பெண்களுக்கு அவசியம். மரியம் அம்மா அவங்க சொன்னாங்க, காலத்து இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. ஈசா அலைஹிஸ்ஸலாமோட ரூஹை ஊத வரும்போது ஒரு மலக்கு ஆணுடைய உருவத்தில் வந்தாங்க. சொன்னாங்க, பார்த்துட்டு பதறிட்டாங்க. ஓ பக்கத்தில் வராதே, இன்னி அவுது பிர் ரஹ்மான், அல்லாஹ்ட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின்க, உன் நெருக்கத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இன் குன்த தகியா, நீ அல்லாஹ்வை பயந்தவனாக இருந்தால் ஓடி போயிடு, விலகி போயிடும் சொல்லும் போதுதான் மலக்கு சொல்வாங்க, நான் மனிதன் அல்ல, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மலக்கு. உங்க கருவுல பிள்ளையை ஊதுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே அந்த கருவை, அந்த கற்பப்பையை
கருவறையை அல்லாஹ் ஒரு அற்புதமான குழந்தையை படைப்பதற்கு எடுத்துக்கொண்டான், தேர்ந்தெடுத்து கொண்டான்னு சொன்னால் அவங்களுடைய கற்பொழுக்கம் தான். எனவே அன்பு தாய்மார்களே, நம்மளுடைய பெண்களாகிய நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்பொழுக்கங்களோடு கற்பை பாதுகாத்து மறைவிடங்களை பாதுகாத்து அல்லாஹுக்கு பிடித்தமாக நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கற்பப்பையில் உருவாகக்கூடிய குழந்தை, நம்ம கற்பப்பையில் உருவாகி பிறக்கக்கூடிய குழந்தை சாலிஹானவர்களாக, நல்லவர்களாக, அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக பிறப்பார்கள் என்பதை நம்மளாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆமினா அம்மா அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் அழகா பேசுவாங்க, நல்ல அதான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க, இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்தாங்க. அந்த ஆமினா அம்மா அவங்களுடைய கற்பையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது சிசுவை குழந்தையை உருவாக்குவதற்கு அல்லாஹ் அந்த அதாவது கருவறையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான்னு சொன்ன அவங்களுடைய கற்பொழுக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆமினா அம்மா அவங்க வீட்டில் வளரும் போது ரொம்ப வெக்கத்தோடு வளர்ந்தாங்க, ரொம்ப நாணத்தோடு வளர்ந்தாங்க, ஆண்களுடைய ஊடுருவலை தவிர்த்துக்கிட்டாங்க, ஆண்களோடு கலப்பதை தவிர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அந்த வீட்டிலேயே அழகான பெண்மணி ஆமினா அம்மா அவங்களுடைய குடும்பத்தில் சொல்லுவாங்க, கண்டிப்பாக கற்பொழுக்கங்களை பேணுவதில், கற்பை பேணுவதில் அவங்களை போன்ற ஒரு பெண் யாரும் கிடையாது என்பதாக சொல்லுவாங்க. எனவே அன்பு தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களாகிய உங்களை கண்டிப்பாக எல்லா விதமான சிறப்புகளோடு வாழச் செய்து இன்ஷா அல்லாஹ் எல்லா பெண்களையும், நமது வீட்டு பெண்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் கற்பொழுக்கங்களோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து நிச்சயமாக மறைவிடங்களை கெட்ட செயலிலிருந்து பாதுகாத்து கண்டிப்பாக அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நல்ல புரிவானாக. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வல்ல ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வதாக்கிரனல்லாஹ கஸீரன் வதாக்கிராத்தி. அல்லாஹ் சொல்வான், அதாவது தனது மர்ம உறுப்புகளை மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஜினா செய்யாம, விபச்சாரத்தில் ஈடுபடாம, தப்பு தவறு ஈடுபட்டுடாம தங்களுடைய மறைவிடத்தை, மர்ம உறுப்புகளை, அதாவது தங்களுடைய கற்பை பாதுகாத்து வாழ்ந்த ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பையும் மேலும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதாக சொல்வான். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் எவ்வளவு நோன்பு வச்சாலும் சரி, எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு வணங்கினாலும் சரி, எவ்வளவு குர்ஆன் ஓதினாலும் சரி, கற்பொழுக்கம் மட்டும் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாம் வீண் தான், எல்லாம் வீணாகி போய்விடும், எல்லாத்தினுடைய நன்மையும் அழிந்து போய்விடும். நிச்சயமாக அப்போ கற்பொழுக்கங்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. நான் முன்னாடி சொன்னல்லவா, அந்த ஹதீஸுடைய தொடரில் சொல்லுவாங்க, அந்த 3 பேர்த்தில் ஒரு மனிதர், குகைக்குள்ள மாட்டின 3 பேரில் ஒரு மனிதர், அவர் யாருன்னு சொன்னார், அவங்களை பற்றி பெருமானார் சொல்லுவாங்க, அவருடைய துஆவினால் அந்த குகைக்குள்ள குகை அடைக்கப்பட்டுருச்சு இன்னொரு பாறங்கள்னால, அந்த பாறைக்கல்லை அல்லாஹ் முழுசா விலக்கி பாதையை விட்டான். ஏன் தெரியுமா? அந்த மனிதனுடைய அமல் என்ன, அந்த மனிதனுடைய செயல்பாடு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹும்ம யா அல்லாஹ், நான் ஒரு செயலை செஞ்சேன், இன்னஹு கானத்தில் இப்னத்து அம்மின், எனக்கு சச்சா மகள் ஒருத்தி இருந்தாள். பெருமானார் சொல்லி காட்டுவாங்க, சச்சா மகள் ஒருத்தி இருந்தாள், அஹ்பப்துஹா, அந்த சச்சா மகளை, அதாவது சச்சா மகன் சொன்னால் அது ஒரு முறை வரும், அப்போ கட்டிக்கிற முறை தான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அழகா இருப்பார், ரொம்ப அழகான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை நான் நேசித்தேன், பிரியப்பட்டேன். நிச்சயமாக சாதாரணமாக ஒரு ஆணு பெண்ணு எப்படி கடுமையாக நேசிப்பாங்களோ, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எப்படி ஒரு நேச உணர்வு வருமோ, இதே மாதிரி அந்த சச்சா மகளை நான் ரொம்ப நேசித்தேன், ரொம்ப விரும்பினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட சொல்றார், வ தலப்து இலைஹா நஃப்ஸஹா, அவளை நான் கேட்டேன், உன்னை நான் அடைய வேண்டும், சச்சா மகளே உன்னை நான் அடைய வேண்டும், உன்னை நான் அடைந்து நான் அனுபவிக்க வேண்டும், உன்னை நான் அடைய வேண்டும், அதுக்கு கூலியாக பகரமாக 100 தங்க காசு தர்றேன், சம்மதமா அப்படின்னு கேட்குறேன். அப்படி கேட்கும்போது அந்த பிள்ளை ஒன்றும் சொல்லலை, ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறார், 100 தங்க காசு. அப்போ 100 தங்க காசுங்கிறது பல லட்சம் ரூபாய்க்கு சமம். அந்த 100 தங்க காசை சம்பாதிக்கிறார், சம்பாதித்து ஓடோடி வருகிறார். பெண்ணே, இந்த 100 தங்க காசு உன்னை நான் அடையணும் என்பதாக சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனாக சொல்லி காட்டுறாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை அப்படி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அன்பு தாய்மார்களே,
அவர் சொல்லுகிறார் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் 100 தங்க காசை நான் கொடுத்துட்டு அந்த பொண்ணுட்ட சச்சா மகட்ட கொடுத்துட்டு அவளிடத்தில் நான் தவறு செய்வதற்காக, விபச்சாரம் செய்வதற்காக அவளுடைய 2 கால்களுக்கு இடையில் நான் உட்கார்ந்து விட்டேன், அமர்ந்து விட்டேன். அமரும் பொழுது அந்த பெண் சொன்னது, என் சச்சா மகள் சொன்னான், நிச்சயமாக அல்லாஹ்வை நீ பயந்துக்க, லா தஃப்தஹில் ஹாத்தம இல்லா பிஹக்கி, முத்திரையை நீ உரிமை இல்லாமல் உடைத்து விடாது, உரிமை இல்லாமல் கருப்பை நீ கெடுத்து விடாது, கருப்பை நீ கெடுத்து விடாது. அல்லாஹ்வுக்காக என்னை ஹலாலாக்கி என்னை அனுபவி, நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக என்னை ஹலாலாக்கி திருமணம் முடித்து என்னை நீ அனுபவி. இது தவறு, இது விபச்சாரம், இது ஜினா, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, தவிர்த்துக்கோ என்று சொன்ன உடனே யா அல்லாஹ் தவறு செய்வதற்கு துணிந்த நான் தயாராகிவிட்டேன். நான் அந்த பெண்ணும் உன்னை நினைத்தால் நானும் உன்னை நினைத்தேன். அல்லாஹ் நீ பார்க்கிறாய், நீ கவனிக்கிறாய், நீ தப்பு செய்யும் போதும் நீ என்னை பார்க்கிறாய், எங்களை பார்க்கிறாய். உன் பயம் வந்த உடனே விபச்சாரம் செய்வதை விட்டுவிட்டோம், 2 பேரும் ஒதுங்கி கொண்டோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னோம். அல்லாஹ் இந்த மாதிரி நாங்கள் ஒதுங்கியது உனக்காக என்று இருந்தால், உன் திருப்திக்காக என்று இருந்தால் இந்த பாரங்களை முழுசா அகற்றி எங்களுக்கு வழிவிடு என்பதாக துஆ செய்கிறார். அந்த பாரங்கள் அகன்றது. அன்பு தாய்மார், எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு தாய், ஒரு பெண் கண்டிப்பாக கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு ஆணை மனசுல கூட நினைக்காமல், இன்னொரு ஆணை தன் கற்பனைகளோடு கொண்டு வராமல், கணவனை மட்டும் நேசித்து கணவனுக்கு மட்டும் முழு உரிமை கொடுத்து கண்டிப்பாக ஹலாலான அடிப்படையில் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தால் அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சா போதும், அந்த துஆ உடனே அங்கீகரிக்கப்படும். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அந்த கற்பொழுக்கத்தோடு நடந்து கொள்வதனால் அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான், பெரிய அந்தஸ்தை கொடுக்குகிறான், குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீண்ட சமம் சுருக்கமாக சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிணத்துக்குள்ள தள்ளப்பட்டு அவங்க பாதுகாக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு சந்தையிலிருந்து ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர், ஒரு நாட்டினுடைய மன்னர் என்பதாக சொல்லுவாங்க, அவங்க வாங்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வாங்கிட்டு போன போது அந்த அமைச்சருடைய மனைவி ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகானவங்க, ஆனால் குழந்தை இல்லை. அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அன்பு தாய்மார், யூசுப் நபியை வளர்க்குறாங்க. யூசுப் நபி வளர்ந்து வாலிபராகக்கூடிய நேரத்தில், வாலிபராக உருவாகக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக யூசுப் நபியினுடைய அழகு, யூசுப் நபியினுடைய அழகு வாலிப பருவத்தில் அழகோ அழகு. உலகத்திலேயே மனிதர்கள் அழகுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, யூசுப் நபியினுடைய அழகை போன்று ஒரு அழகை நான் பார்த்ததில்லை என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அவ்வளவு அழகு கொட்டி கிடந்துச்சு யூசுப் நபிட்ட. கண்டிப்பாக அந்த வாலிபர், அதாவது தன் வீட்டில் வளர்ந்த அந்த வாலிபர், தான் வளர்த்த அந்த வாலிபர் அவ்வளவு அழகான வாலிபர். அழகுக்கு மயங்கிட்டாங்க அந்த அமைச்சருடைய மனைவி, அந்த நாட்டு மன்னருடைய மனைவி. அழகுக்கு மயங்கிட்டாங்க. மயங்கி என்ன செஞ்சாங்க, கதவை பூரா, வீட்டு கதவை பூரா தாப்பா போடுறாங்க. யூசுப் நபி எங்கும் ஓடாதவாறு தாப்பா போட்டாங்க. தாப்பா போட்டு சொல்றாங்க, இங்க வா யூசுப், யூசுப் உனக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கண்டிப்பாக எனக்கு நீ இணங்கணும், என்கிட்ட நீ தப்பு, அதாவது நான் சொல்றபடி நீ நடந்துக்கிறணும், கண்டிப்பாக உன்னை நான் அடையணும். அதுக்கு நீ மறுத்தால் கண்டிப்பாக உனக்கு சிறையை நான் பரிசாக வாங்கி தந்து விடுவேன், சிறைக்குள் தள்ளி விடுவேன் என்பதாக சொன்ன நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் இது என்ன சோதனை, இது என்ன சோதனை, கண்டிப்பாக அல்லாஹ் என்ன பாதுகாத்துரு, நீ பாதுகாக்கும் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்ன பாதுகாத்துரு. நீண்ட சம்பவமா கண்டிப்பாக அங்கே யூசுப் நபியினுடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த அம்மா, இழுக்கிறாங்க அந்த அம்மா. யூசுப் நபி வெறுண்டோடுறாங்க, வெறுண்டோடுறாங்க. ஓடி என்ன செய்யறாங்க, கதவை திறக்கிறாங்க. திறந்து கதவை திறந்து வெளியில ஓடும்போது கண்டிப்பாக அமைச்சரும் அங்கே வந்து விடுகிறார். நீண்ட சம்பவம். ஆனாலும் கூட இவங்க தப்பு செஞ்சாங்கன்னு மாட்டி விட்டாங்க அந்த அம்மா. இவங்க தப்பு, அதாவது யூசுப் என்ற தவறு செய்ய முயற்சி செஞ்சாங்க, ஆனால் தவறு செய்ய முயற்சி செஞ்சது அந்த அம்மா. நிச்சயமாக தவறிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக வெறுண்டோடினவங்க கடைசியில் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாங்க. சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட யூசுப் நபி அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு நாட்டுக்கு பெரிய ஒரு, அதாவது உணவு அமைச்சராக, உணவுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசராக, அமைச்சராக உருவாகிறாங்க. அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்த கற்பொழுக்கம், அவங்கள்ட்ட இருந்த கற்பொழுக்கம். அன்பு தாய்மார்களே, யூசுப் நபி தன்னுடைய கற்பை பாதுகாத்து வாழ்ந்ததுனால, மர்ம உறுப்பை பாதுகாத்து வாழ்ந்ததுனால கண்டிப்பாக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்பதாக இந்த சரித்திரத்தை சொல்லிவிட்டு இமாம்கள் நமக்கு எழுதி காட்டுவாங்க. கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தால், தப்பு செய்யாமல் வாழ்ந்தால், தங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்து வாழ்ந்தால்
அல்லாஹ் இந்த உலகத்திலேயே சொர்க்க வாழ்க்கையை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சொர்க்க வாழ்க்கை கொடுப்பான். கற்பால் நாம் அதாவது தவறு செய்தவர்களாக கற்பொழுக்கம் இல்லாதவர்கள் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், தப்பு செய்து விட்டோம் சொன்னால் மவுத்து வரைக்கும் இந்த மனசு அல்லல் பட்டு கொண்டே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. நிம்மதியான வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். அன்பு தாய்மார்களே, இதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, நிம்மதியான வாழ்க்கை வேணுமா, வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறணுமா, கற்பொழுக்கத்தோடு ஆணும் வாழணும், கற்பொழுக்கத்தோடு பெண்ணும் வாழணும் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுவாங்க. ஈராக் நாட்டில் ஒரு ஜவுளி வியாபாரி, அந்த ஜவுளி வியாபாரி பேர் தெரியல, அது ஒரு ஜவுளி வியாபாரி, இறைநேசர், அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஜவுளி துணி வித்துக்கிட்டு வீடு வீடாக வித்துக்கிட்டு போகிறாங்க. வீடு வீடாக வித்துக்கிட்டு போகும்போது இந்த ஜவுளி துணி விற்கக்கூடிய இந்த துணி வியாபாரி அழகாக இருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சேலை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சேலை காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வீட்டு பெண்மணி இவங்கள்ட்ட தப்பாக நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வீட்டு பெண் சேலை விற்கிறதுக்காக போனாங்க. அந்த பெண் வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க. உள்ளே வாப்பான்ட்டாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. உள்ளே போய் உட்காந்ததுக்கு பின்னாடி சேலை எடுத்து வைக்கிறாங்க. எந்த சேலைமா வேணும், இது வேணுமா ட்ரெஸ்ஸை பூரா எடுத்து வைக்கிறாங்க. அந்த அம்மாட்ட காட்டுறாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய பார்வை பூரா இவர் மேலே சேலை மேலே இல்லை. அந்த அம்மாவுடைய நோக்கம் என்ன, வீட்டில் கணவர் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் இருக்கிறது அந்த ஜவுளி வியாபாரி மட்டும்தான். அவர்கிட்ட தப்பாக நடக்கணும், என்ன செய்யலாம் என்பதாக சொல்லி ஆசை வார்த்தை கூறுகிறார். நீ எனக்கு சேலையெல்லாம் தர வேணாம், எவ்வளவு காசு வேணாலும் தர்றேன், கண்டிப்பாக நான் சொல்வதற்கு நீ இணங்கணும் என்பதாக சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார், சரி நான் ஏற்றுக்கிறேன், ஒரு பாத்ரூம் எங்கே இருக்குது காட்டுங்க, அவர் சொன்னாங்க, எல்லாருக்கும் பாத்ரூமுக்குள்ளே போனார். அந்த நல்லடியார், அல்லாஹுக்கு பொருத்தமானவர், பாத்ரூமுக்குள்ளே போனார். டாய்லெட் இருந்தார், 2 டாய்லெட் இருந்தார். அந்த 2 மலம் கழித்து அந்த மலத்தை எள்ளி மேனி பூரா பூசிக்கொண்டார். எவ்வளவு அசிங்கமானது, எவ்வளவு அருவருப்பானது, எவ்வளவு வாடு அடிக்கும். அன்பு தாய்மார்களே, மேனி பூரா பூசிக்கொண்டார். வெளியில் வருகிறார். இப்போ தப்பு செய்யலாம் வா என்பதாக அதாவது வெளியில் வருகிறார், பாத்ரூமை விட்டு வருகிறார். அந்த அம்மா பதறி போனது, இவ்வளவு மோசமான ஆளாக இருக்கு, நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று செய்தாயே, இந்த வீட்டை விட்டு ஓடிடு என்பதாக சொன்னார். நிச்சயமாக அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அம்மா அல்லாஹ் உன்னையும் பார்க்கிறான் என்னையும் பார்க்கிறான், என் வேலை துணி வியாபாரம் செய்வது, உன் வேலை நிச்சயமாக துணி வாங்குவது. இன்னையோடு இந்த துணி வியாபாரத்தை நான் விட்டுவிட்டேன். துணி வியாபாரம் எனக்கு தேவையில்லை. நான் இப்படி தப்புக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய வியாபாரம் எனக்கு தேவையில்லை. நிச்சயமாக இந்த மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நான், மலம்தான் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு, மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏன் தப்பு செய்ய வேண்டும்? ஹலாலான கணவர் இருக்கிறாரே, கணவர் வரவும் கணவரோடு வாழ வேண்டியதுதானே. ஹலாலான வாழ்க்கையில் வாழ்வதை விட்டு போட்டு நீ தவறான அடிப்படையில் விபச்சாரம் செய்வதற்கு என்னை அழைத்து விட்டாய பெண்ணு, அல்லாஹ் பயந்துக்கோ, திருந்தி கணவனை நேசித்து கணவனே போதும் என்பதாக நினைத்து, கணவனே கண்கண்ட எல்லா விதத்திலும் போதுமான ஒரு நபர் என்பதாக நீ மனசில் நேசித்து கணவனை தவிர்த்து எந்த ஆணையும் பார்க்காம உன் கற்பை பாதுகாத்துக்கோ. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும், உன் வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பமும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு ஈமானுள்ள பெண், அல்லாஹ்வை பயந்துக்கோ என்பதாக எச்சரிக்கை செஞ்சுட்டு அந்த நல்லடியார் அந்த துணி வியாபாரத்தை பூரா அப்படி போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார் என்பதாக சரித்திரம் சொல்லும். அன்பு தாய்மர்கள், இதை ஏன் சொல்லுகிறேன்? நிச்சயமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால், அல்லாஹ் என்ன பார்க்குறான், அல்லாஹ் என்ன கவனிக்கிறான், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான். பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், ரூமில் இருந்தாலும், தனியாக இருந்தாலும், எல்லாரோட இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான். எனக்கு சுகமான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும் என்றால் அல்லாஹ் தரக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கு சுகமான வாழ்க்கை, அல்லாஹ் தரக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை. நான் சாதாரணமாக இந்த மறைவிடத்தை தவறான காரியத்தில் ஈடுபட்டு நான் சுகம் பெற ஆசைப்பட்டு விட்டால் வாழ்க்கை பூரா நான் துன்பப்பட வேண்டியது இருக்குமே என்பதாக நினைத்து நாம் ஆணும் பெண்ணும் கற்பொழுக்கங்களோடு நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழும் காலமெல்லாம் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை நாம் இந்த நல்ல தருணத்தில் நாம் நினைவுபடுத்தி நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய கற்பையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் சில உணர்வுகளை என்ன செய்வான், தூண்டுவான். நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் பல தப்பான எண்ணங்கள் மனசில் வரும், பல தப்பான
எண்ணங்கள் மூளையில் உதிக்கும். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, எனவே இந்த நேரத்தில் நோம்பு வச்சுக்கிட்டு தவறானதை சிந்தித்தால், தவறான காட்சியை பார்த்து கற்பொழுக்கத்துக்கு பாதகமான நினைப்பை நாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக மர்ம உறுப்புக்கு நிச்சயமாக ஹலாலுடைய அடிப்படையில் இல்லாமல் அதுக்கு நாம் தீங்கு செய்தால் கண்டிப்பாக அல்லாஹுக்கு பிடித்தமாக நாம் அதை உபயோகிக்காவிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். நோன்பின் நன்மை பறிபோய்விடும், அமல்களுடைய நன்மை பறிபோய்விடும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் கற்பொழுக்கத்தோடு என்னென்ன உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னோமோ 7 உறுப்புகள். என்னென்ன உறுப்புகள்மா? ஒன்றாவது என்னம்மா? கண். ரெண்டாவது என்னம்மா? காது. மூணாவதுமா நாவு. நாலாவதுமா அம்மா கை. அஞ்சாவதுமா கால். ஆறாவதுமா வயிறு. ஏழாவதுமா மறைவிடம். இந்த 7 உறுப்புகளை நாம் அல்லாஹ்வுக்காக பாதுகாத்து ரமலானில் மட்டுமல்ல ரமலான் அல்லாத காலங்களிலும் குறிப்பாக ரமலானில் பாதுகாத்து இந்த நோன்பை பரிபூர்ணமாக நோன்பாக நாம் உருவாக்கி கொள்ள, அமல்களை பரிபூர்ணமான அமல்களாக நாம் உருவாக்கி கொள்ள மவுத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என் உடம்புலேருந்து நம்ம உடம்புலேருந்து இந்த உயிர் வெளியேறுற வரைக்கும் இந்த 7 உறுப்புகளையும் அல்லாஹ்வுக்காகவே பயன்படுத்துவேன், அல்லாஹ்வுக்காகவே உபயோகிப்பேன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை நான் யூஸ் பண்ண மாட்டேன், உபயோகிக்க மாட்டேன் என்ற லட்சிய உணர்வோடு நம்ம வாழ்ந்து ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் அல்லாஹ்வுடைய பேர் அன்பை முழுமையாக அடைந்து கொள்ள 7 உறுப்புகளையும் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அன்பை முழுமையாக அடைந்து சொர்க்கத்திலே எந்த வழி வேணாலும் செல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி படைத்த உம்மத்தாக நாம் உருவாக எல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து நல்லருள் புரிவான் என துஆ செய்தவனாக என் சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.